இப்ப வரைக்குமே எல்லாராலயுமே மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் லாக்அப் டெத் இரட்டை கொலை. இரட்டை கொலை அப்படின்னாலே எல்லார் மைண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் வர்றது சாத்தான்குளம் தான். சாத்தான்குளம்ல அப்பா, பையன் 2 பேருமே இறந்தாங்க. இவங்க வந்து ஒரு செல்போன் கடை வச்சிருக்காங்க. இவங்க வந்து கடைய அதிக நேரம் திறந்து வச்சிருந்ததுனால, போலீஸ்காரங்க அவங்கள அழைச்சிட்டு போய் லாக்அப் டெத் ஆக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கண்டிப்பா வந்து இவ்ளோ கொடூரமா கொன்ன அந்த காவலாளி மீது கண்டிப்பா வந்து ஒரு வழக்கு போடணும். அவங்களுக்கு தூக்கு தண்டனை குடுக்கணும்னு சொல்லிட்டு, பலருமே பல இடத்துல போராட்டங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நெறைய பேர் நீதி கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்கெல்லாம் விடையா அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கிட்டாங்க. இந்த தூக்கு தண்டனை வழங்குனதுக்கு முக்கியமா ஒருத்தங்க காரணமா இருந்திருக்காங்க. காவலர் ரேவதி. இவங்களுக்கு நெறைய கொலை மிரட்டல்கள் எல்லாமே வந்தாலுமே, அவங்க துணிச்சலா வந்து அந்த இறந்து போனாங்கல்ல, அவங்க 2 பேத்துக்கு நியாயமான ஒரு விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக, உண்மைய எல்லாத்தையுமே சொல்லி, அந்த 9 காவலாளிகளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி குடுத்திருக்காங்க. முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் ரகு கணேஷ். இவங்கள உட்பட 9 காவலாளர்களுக்கு தூக்கு தண்டனை குடுத்திருக்காங்க. நீதிபதி முத்துக்குமரன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரிதிலும் அரிதான வழக்கு இந்த சாத்தான்குளம் வழக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா, காவலர் ரேவதி அவர்களோட துணிச்சலால இந்த ஒரு செயலால, அவங்க எல்லா எவிடன்ஸுமே குடுத்ததால, இப்ப அந்த 9 பேருக்குமே தூக்கு தண்டனை உறுதியாயிருக்கு. இந்த ஒரு விஷயம் பலரையுமே பாராட்டுக்குள்ளாக்கியிருக்கு. அவங்களுக்குமே நெறைய பேர் பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு பெண் இந்த விஷயத்த தைரியமா முன்னாடி வந்து சொன்னதுக்கு, ஒரு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வழக்குக்கு தீர்ப்பும் குடுத்துட்டாங்க. இத பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, மறக்காம எஸ்கே டெலிவிஷன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.